உலகில் எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றின, மறைந்தன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொடக்கமோ அல்லது ஒரு நிறுவனரோ இல்லாமல் காலத்தின் சுவடுகளை தாண்டி இன்றும் உயிர்ப்புடன் இருக்கும் ஒரே ஒரு மர்மமான வாழ்வியல் நெறி சனாதன தர்மம். மதம் என்ற ஒற்றை சொல்லுக்குள் அடக்க முடியாத ஒரு பிரபஞ்ச நியதியை பற்றி பேசும் இந்த மரபின் ஆழம் உங்களை நிச்சயம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். இது வெறும் நம்பிக்கைகளின் தொகுப்பு மட்டுமல்ல, இது ஒரு வாழ்வியல் விஞ்ஞானம். இதன் வேர்கள் எங்கே தொடங்குகின்றன? இதன் தத்துவங்கள் இன்றைய நவீன உலகிற்கு என்ன சொல்கின்றன? வாருங்கள், கால வெள்ளத்தில் கரையாத இந்த நித்திய தர்மத்தின் ரகசியங்களை ஆராய்வோம். பகுதி 1. பெயர், காரணம் மற்றும் பொருள். முதலாவதாக, சனாதன தர்மம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். சனாதனம் என்றால் நித்தியமானது, எப்போதும் இருப்பது, அழிவற்றது. தர்மம் என்ற சொல்லை வெறுமனே மதம் என்று மொழிபெயர்ப்பது முழுமையான பொருள் தராது. தர்மம் என்பது ஒரு பரந்த சொல். அதற்கு விதி, கடமை, அறம், ஒழுக்கம், பிரபஞ்ச நியதி என பல பொருள்கள் உண்டு. தாரணா தர்ம இதியாகு என்ற ஒரு வாக்கியம் எது ஒன்றை தாங்கி நிறுத்துகிறதோ அதுவே தர்மம் என்று சொல்கிறது. அப்படியானால் சனாதன தர்மம் என்பது இந்த பிரபஞ்சத்தையும் உயிர்களையும் சமூகத்தையும் தாங்கி நிறுத்தும் நித்தியமான விதிகளை குறிக்கிறது. இந்த மரபை வைதீக தர்மம் என்றும், அதாவது வேதங்களை அடிப்படையாக கொண்ட தர்மம் என்றும் அழைப்பார்கள். இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அப்படியானால் இந்து மதம் என்ற பெயர் எப்படி வந்தது? வரலாற்று ரீதியாக பார்த்தால் சிந்து நதிக்கு அப்பால் வாழ்ந்த மக்களை பாரசீகர்கள் ஹிந்து என்று அழைத்தார்கள். இது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களுக்கான புவியியல் அடையாளமாகவே முதலில் இருந்தது. காலப்போக்கில் சிந்து நதிக்கரையில் செழித்து வளர்ந்த இந்த ஒட்டுமொத்த ஆன்மீக கலாச்சாரம் இந்து மதம் என்று அழைக்கப்படத் தொடங்கியது. இதில் ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவை நாம் கவனிக்க வேண்டும். சனாதன தர்மம் என்பது வட இந்தியாவுடன் மட்டுமே தொடர்புடையதல்ல. தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ் மண்ணில் இதன் வேர்கள் மிகவும் பழமையானவை. சங்க இலக்கியங்களில் ஒன்றான புறநானூற்றில் அந்தணர் மற்றும் வேள்விகள் பற்றிய குறிப்புகள் ஏராளமாக உள்ளன. முன்னீர் செந்தி தந்து என வேத நெறிகளை பற்றி சங்கப் புலவர்கள் பாடியுள்ளனர். தமிழகத்தின் நிலப்பரப்பை 5 இணைகளாக பிரித்தபோதே அந்த நிலத்திற்கான தெய்வங்களையும், உதாரணத்திற்கு குறிஞ்சிக்கு சேயோன் முருகன், முல்லைக்கு மாயோன் திருமால், சனாதன தர்மத்தின் கூறுகளாகவே நம் முன்னோர் வழிபட்டனர். பாண்டிய மன்னர்கள் தங்களை பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி என்று அழைத்துக் கொண்டதிலிருந்தே வேத நெறிகளை பின்பற்றுவது ஒரு பெருமையாக தமிழகத்தில் கருதப்பட்டது தெரிகிறது. பிற்காலத்தில் வந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி இயக்கத்தின் மூலம் இந்த தர்மத்தை தமிழ் மண்ணின் கலாச்சாரத்தோடு இரண்டர கலக்கச் செய்தார்கள். இதன் தத்துவங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ மட்டும் உரியது அல்ல. இது இமயமலை முதல் குமரி முனை வரை பரவியுள்ள ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்குமான ஒரு நித்தியமான வாழ்வியல் ரகசியம். பகுதி 2. தொன்மையின் வேர்கள், ஒரு வரலாற்று பார்வை. சனாதன தர்மத்தை உலகின் மிக தொன்மையான தொடர்ச்சியான மரபு என்று ஏன் சொல்கிறோம்? இதை புரிந்து கொள்ள நாம் பல ஆயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். முதலில் சிந்து சரஸ்வதி சமவெளி நாகரிகம். கிறிஸ்துவுக்கு முன் 3300 தொடங்கிய இந்த நாகரிகத்தின் இடிபாடுகளிலேயே சனாதன தர்மத்தின் விதைக்கூறுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட யோக நிலையில் அமர்ந்திருக்கும் பசுபதி முத்திரை ஆதிசிவனின் வடிவமாக இருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கணிப்பு. அங்கிருந்த பெரிய குளியல் குளங்கள் இன்றும் நமது கோயில்களில் உள்ள புனித குளங்கள் மற்றும் தூய்மை சடங்குகளின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகின்றன. இவை நேரடி ஆதாரங்கள் இல்லை என்றாலும் ஒரு வலுவான கலாச்சார தொடர்ச்சியை நம்மால் உணர முடிகிறது. அடுத்து மிக முக்கியமான இலக்கிய ஆதாரமான வேதங்கள். சனாதன தர்மத்தின் ஆணிவேரே இவைதான். வரலாற்று ஆய்வாளர்கள் ரிக் வேதம் கிறிஸ்துவுக்கு முன் 1700 முதல் 1100க்குள் உருவானதாக கூறினாலும் பாரம்பரிய நம்பிக்கையின்படி இவை அபௌருஷேயம், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்டவை அல்ல.
மாபெரும் ரிஷிகள் தங்கள் தவ வலிமையால் பிரபஞ்ச ஒலிகளை கேட்டு உலகுக்கு அளித்த ஞானப் பெட்டகம். அதனால்தான் இதற்கு சுருதி கேட்கப்பட்டது என்று பெயர். இந்த வேதங்கள் வெறும் துதிப்பாடல்கள் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் தோற்றம் முதல் வாழ்வின் நோக்கம் வரை அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விடை தருகின்றன. குறைந்தது 3500 ஆண்டுகால தொடர்ச்சியான இந்த ஆன்மீக பயணம் சனாதன தர்மத்தை இன்றும் உயிர்ப்புடன் இருக்கும் உலகின் உன்னத வாழ்வியல் நெறியாக மாற்றியுள்ளது. பகுதி 3, ஞானத்தின் பெரும் கருவூலம், புனித நூல்கள். இந்த வேதங்களின் தத்துவச்சாரமே உபநிடதங்கள். அருகில் அமர்ந்து அறிவது என்று பொருள்படும் உபநிடதங்கள் குரு சிஷ்ய உரையாடல்கள் மூலம் பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் ஆத்மா மற்றும் பிரம்மம் குறித்த ஆழமான விசாரணைகளையும் முன்வைக்கின்றன. இவையே வேதாந்தம், வேதத்தின் சாரம் என்று அழைக்கப்படுகின்றன. சுவர்கள் ஸ்மிருதி. அஸ்திவாரத்தின் மீது எழும் சுவர்களைப் போல சுருதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவையே ஸ்மிருதிகள். நினைவில் கொள்ளப்பட்டது என்று பொருள்படும் இவை ரிஷிகளாலும் ஞானிகளாலும் இயற்றப்பட்டவை. இதில் தர்ம சாஸ்திரங்கள், மனுஸ்மிருதி போன்றவை, புராணங்கள் மற்றும் இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதமும் அடங்கும். மகாபாரதத்தின் ஒரு பகுதியான பகவத்கீதை உபநிடதங்களின் சாரமாக ஒரு தனித்துவமான இடத்தை பெறுகிறது. சனாதன தர்மத்தின் இந்த ஞானக் கருவூலம் வடமொழியில் மட்டுமல்ல, தமிழ் மொழியிலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இதற்கு மிகச்சிறந்த சான்று திருக்குறள். ஆதி பரம்பொருள் குறளின் முதல் பாடலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிறது. எழுத்துக்களுக்கு அ எப்படி தொடக்கமோ அப்படியே இந்த உலகிற்கு ஆதி பகவன் தான் தொடக்கம் என்பது வள்ளுவர் வாக்கு. இது சனாதன தர்மம் சொல்லும் பிரம்மம் அல்லது ஆதி பரம்பொருள் என்ற தத்துவத்தின் நேரடி தமிழ் வெளிப்பாடாகும். பக்தி இலக்கியம், 12 திருமுறைகள் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம் போன்றவை வேதங்களின் கடினமான தத்துவங்களை எளிய தமிழில் பக்தி மூலம் மக்களிடம் கொண்டு சேர்த்தன. சமநிலை, வடமொழி வேதங்கள் மற்றும் தமிழ் இலக்கியங்கள் இரண்டையுமே மறைகள் என்று குறிப்பிடுவதன் மூலம் இது ஒரு ஒருங்கிணைந்த கலாச்சார பார்வை என்பதை பதிவு செய்கிறது. இந்த நூல்களின் அமைப்பு சனாதன தர்மம் என்பது வெறும் சடங்குகளை மட்டும் கொண்டதல்ல, அது தத்துவம், கதை சொல்லல் மற்றும் தமிழ் இலக்கியங்களின் ஆழமான பக்தி என பல அடுக்குகளைக் கொண்ட ஒரு முழுமையான ஞான அமைப்பு என்பதை தெளிவாக காட்டுகிறது. பகுதி 4, மையத் தூண்கள், ஆழமான தத்துவங்கள். இப்போது சனாதன தர்மத்தின் ஆன்மாவான 4 முக்கிய தூண்களை பார்ப்போம். இவையே இந்த தர்மத்தை ஒரு வாழ்வியல் விஞ்ஞானமாக மாற்றுகின்றன. 1, தர்மம் மற்றும் ரிதம். ரிதம் என்பது பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத ஒழுங்கு. சூரியன் உதிப்பது முதல் பருவ மாற்றங்கள் வரை அனைத்தும் இந்த ஒழுங்கிலேயே இயங்குகின்றன. இந்த பிரபஞ்ச நியதிக்கு ஏற்ப ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதே தர்மம். சத்தியம் வத தர்மம் சர், உண்மையை பேசு, தர்மத்தின்படி நட என்பதே இதன் அடிப்படை. 2, கர்மா. கர்மா என்பது செயல் மற்றும் அதன் விளைவு. நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல அல்லது தீய செயலுக்கும் ஒரு பலன் உண்டு என்பது பிரபஞ்ச விதி. இது ஒரு தண்டனை அல்ல, மாறாக ஒரு சமநிலை விதி. கடமையைச் செய், பலனை எதிர்பாராதே என்ற கீதையின் வரிகள் விளைவுகளில் பற்று வைக்காமல் தர்மத்திற்காக செயல்பட நம்மை தூண்டுகின்றன. 3வது சம்சாரம் மற்றும் மோட்சம். கர்மா விதியின்படி ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறவியெடுக்கும் சுழற்சியே சம்சாரம். இந்த இன்ப துன்பச் சுழற்சியிலிருந்து விடுபட்டு நிலையான பேரின்ப நிலையை அடைவதே மோட்சம். இதுவே மனித வாழ்வின் இறுதி லட்சியம். 4வது ஆத்மன் மற்றும் பிரம்மம். நான் யார் என்ற கேள்விக்கு உபநிடதங்கள் தரும் விடை இதுதான். ஆத்மன் என்பது நமக்குள் இருக்கும் அழிவற்ற ஆன்மா. பிரம்மம் என்பது பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் பரம்பொருள். தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் என்ற மகா வாக்கியம் ஆத்மனும் பிரம்மமும் ஒன்றே என்பதை உணர்த்துகிறது. இந்த உண்மையை உணர்வதே ஞானத்தின் உச்சம். இந்த 4 தூண்களும் சனாதன தர்மம் என்பது
வெறும் நம்பிக்கையல்ல, அது பிரபஞ்ச விதிகள் மற்றும் சுய உணர்தலை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆழமான தத்துவ பார்வை என்பதை நிரூபிக்கின்றன. பகுதி 5. பல பாதைகள். ஒரு பன்முக பிரபஞ்சம். சனாதன தர்மத்தின் மிகப்பெரிய பலமே அதன் பன்முகத்தன்மைதான். இதுதான் ஒரே வழி என்று கட்டாயப்படுத்தாமல் ஒவ்வொருவரின் மனநிலைக்கும் ஏற்ப 4 விதமான ஆன்மீக பாதைகளை இது வழங்குகிறது. இவற்றை நாம் யோகங்கள் என்கிறோம். கர்மயோகம் செயல் வழி, பலனை எதிர்பார்க்காமல் தன் கடமைகளை சரியாக செய்வது. பக்தி யோகம் அன்பு வழி, இறைவனிடம் முழுமையான அன்பு மற்றும் சரணாகதி மூலம் அமைதி அடைவது. ஞான யோகம் அறிவு வழி, சுய ஆராய்ச்சி மற்றும் தத்துவ விசாரணை மூலம் உண்மையை அறிவது. ராஜயோகம் தியான வழி, மனம் மற்றும் புலன்களை கட்டுப்படுத்தி தியானத்தின் மூலம் உயர்நிலையை அடைவது. இது மட்டுமல்லாமல் தத்துவார்த்த ரீதியாக ஷட் தரிசனங்கள் எனப்படும் 6 விதமான பார்வைகளையும் இது அங்கீகரிக்கிறது. நியாயம், தர்க்கம், வைசேஷிகம், அணு அறிவியல், சாங்கியம், உணர்வு மற்றும் பருப்பொருள், யோகம், மனக்கட்டுப்பாடு, மீமாம்சம், சடங்குகள் மற்றும் வேதாந்தம், உபநிடத சாரம். இந்த 6 தரிசனங்களுக்கு இடையே கடவுளின் இருப்பு, உலகின் தன்மை குறித்து பல ஆரோக்கியமான விவாதங்கள் உண்டு. இந்த மாறுபட்ட கருத்துக்கள்தான் சனாதன தர்மத்தை தேங்கி நிற்கும் குட்டையாக இல்லாமல் என்றும் பாய்ந்தோடும் ஒரு ஜீவநதியாக இன்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. பகுதி 6. அறநெறி கையேடு. ஒரு தத்துவம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அது அன்றாட வாழ்வில் பின்பற்றப்படும் அறநெறிகளாக மாறும்போதே முழுமையடைகிறது. சனாதன தர்மம் மனிதன் தன்னையும் தன்னை சுற்றியுள்ள சமூகத்தையும் மேம்படுத்திக் கொள்வதற்கான விரிவான அறநெறி கோட்பாடுகளை வழங்குகிறது. இவை யம நியமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றில் சில முக்கியமானவை: அகிம்சை, எந்த உயிருக்கும் மனதாலோ சொல்லாலோ செயலாலோ தீங்கு நினைக்காமல் இருப்பது. இதுவே தர்மங்களில் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. சத்தியம், உண்மையை பேசுவது. உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசாத நேர்மை. அஸ்தேயம், திருடாமை. தனக்கு உரிமை இல்லாத எதையும் விரும்பாமல் இருப்பது. பிரம்மச்சரியம், புலனடக்கம். ஆசைகளை வென்று ஆற்றலை ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்துதல். அபரிகிரகம், பொருள் சேர்க்கும் ஆசையை விடுதல். தேவைக்கு மேல் எதையும் பற்றிக் கொண்டிருக்காமல் இருப்பது. இவை தவிர சௌச்சம், உடல் மற்றும் உள்ளத் தூய்மை. தபசு, கடுமையான ஒழுக்கம் மற்றும் பயிற்சி. சுவாத்தியாயம், புனித நூல்களை கற்றல். ஈஸ்வர பிரணிதானம், இறைவனிடம் சரணடைதல் போன்ற நெறிகளும் வலியுறுத்தப்படுகின்றன. இந்த அறநெறிகள் ஒருவரை தனிப்பட்ட முறையில் ஒழுக்கமுள்ளவராகவும் அமைதியானவராகவும் மாற்றுவதோடு சமூக நல்லிணக்கத்திற்கும் அடித்தளமாக அமைகின்றன. கருணை, தயா, ஈகை, தானம் மற்றும் விருந்தோம்பல் போன்ற பண்புகள் சமூக கடமைகளாக கருதப்பட்டன. இவ்வாறு சனாதன தர்மம் தனிமனித முக்தியை மட்டும் பேசாமல் ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் அறவழியில் இயங்குவதற்கான ஒரு விரிவான வழிகாட்டுதலையும் வழங்குகிறது. முடிவுரை: இன்று நாம் சனாதன தர்மம் என்ற மாபெரும் சமுத்திரத்தின் சில துளிகளை மட்டுமே சுவைத்திருக்கிறோம். அதன் பெயர், அதன் தொன்மை, அதன் பிரம்மாண்டமான நூல்கள், அதன் ஆழமான தத்துவங்கள், அதன் பன்முக பாதைகள் மற்றும் அதன் உன்னதமான அறநெறிகள் என பல பரிமாணங்களை கண்டோம். சனாதன தர்மம் ஒரு மதமாக மட்டும் நின்றுவிடாமல் ஒரு முழுமையான வாழ்வியல் விஞ்ஞானமாக திகழ்கிறது. அது பிறப்பு முதல் இறப்பு வரை, தனிமனிதன் முதல் சமூகம் வரை, பிரபஞ்சத்தின் விதிகள் முதல் ஆன்மாவின் ரகசியங்கள் வரை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான பார்வை. இதன் நெகிழ்வுத்தன்மையும் காலத்திற்கு ஏற்ப தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளும் திறனும்தான் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் எண்ணற்ற படையெடுப்புகளையும் கலாச்சார மாற்றங்களையும் தாண்டியும் இன்றும் உயிர்ப்புடன் நிலைத்திருப்பதற்கான காரணம். இது மனிதகுலத்தின் பொதுவான ஆன்மீக சொத்துக்களில் ஒன்று. சத்தியத்தை தேடும் ஒவ்வொருவருக்கும், அறவழியில் வாழ விரும்பும் ஒவ்வொருவருக்கும், வாழ்வின் ஆழத்தை அறியத் துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் சனாதன தர்மத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது. இந்த நித்திய தர்மத்தின் எந்த தத்துவம் அல்லது கருத்து
உங்கள் வாழ்க்கையோடு இன்று மிகவும் பொருந்திப் போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் எண்ணங்களை, உங்கள் பார்வைகளை கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.